நார்மலாக வந்து படிக்கக்கூடிய மாணவர்களை விட இவங்களை நாங்கள் கொஞ்சம் புத்திசாலிகளாகவே நாங்கள் வந்து பார்க்குறோம். அவங்களோட இவங்க எந்த இடத்துலையும் வந்து தகுதியிலேயோ திறமையிலேயோ குறைந்தவர்களாக இல்லை. ஒரே பிரச்சனை பார்வை இல்லைங்கிறது தான். ஆம், அவர் குறிப்பிடுவது போல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அறிவு கூர்மை கொண்டவர்களாகவே இருக்கின்றனர். டாக்டர் அம்பேத்கர் பயிற்சி மையமும் தேசிய பார்வையற்றோர் இணையமும் இணைந்து நடத்தும் இந்த பயிற்சி மையத்தில் பயிலும் மாணவர்களில் பெரும்பாலானோர் பார்வையற்றவர்களே. எவ்வித குறிப்பும் எடுத்துக்கொள்ள வழியற்ற நிலையில் காதால் கேட்பதை மனதில் நிறுத்தி தேர்வுக்கு தயாராகின்றனர். குடும்ப சூழல் மோசமானதாக இருந்தாலும் தன்னம்பிக்கையும் சக நண்பர்களின் ஒத்துழைப்புமே அவர்களது வெற்றிக்கு காரணமாக உள்ளது. இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு, அதாவது என் கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு படித்து காமிக்கிறதுலேருந்து ரெக்கார்டிங் ஆடியோ மெட்டீரியல் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. சார், குடும்ப சூழல் வந்து இருக்கும் சார். எல்லாத்துக்கும் பலவித போராட்டங்களுக்கு இடையில தான் வந்து இந்த இடத்துல படிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம முயற்சிகள் தான் வந்து எக்காலத்துலேயும் நம்மளுடைய முயற்சியை வந்து எந்த காலத்துலேயும் நம்ம வந்து கைவிடக்கூடாது சார். அதை வந்து முயற்சி இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து நம்ம நிற்க முடியும். என்னதான் வந்து பயிற்சி இருந்தாலும் அந்த பயிற்சியை தாண்டி அந்த ஒரு முயற்சின்றது நம்ம கையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள இடஒதுக்கீடுகள் மூலம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு துறைகளுக்கு போட்டித் தேர்வுகள் மூலம் தேர்வாகின்றனர். கடந்த ஓராண்டில் மட்டும் இம்மையத்தில் படித்த 18 பேர் போட்டித் தேர்வுகள் மூலம் வெற்றி பெற்று ரயில்வே, வங்கி உள்ளிட்ட பல இடங்களில் பணிக்கு சேர்ந்துள்ளனர். ஒரு காலத்தில் பார்வையற்றோர் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஏ எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பிஎட் எம்எட் முடிச்சுட்டு டீச்சர் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையை அநேகமாக அம்பேத்கர் பயிற்சி மையமும் இந்த தேசிய பார்வையற்ற இணையும் சேர்ந்து அந்த அப்படி ஒரு பிம்பத்தை உடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஓராண்டு காலத்திலேயே ஒரு 14 பேர் நமக்கு வங்கிகள்லையும் ரயில்வேலையும் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க நம்முடைய வகுப்பில் படிச்சுட்டு. இப்போ ஒரு 5 பேர் நம்முடைய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு சிலரும் நாளைக்கு சிலரும் அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்காக இன்றைக்கி போயிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அது மட்டுமல்ல, இவர்கள்ட்ட ஏராளமான திறமைகள் இருக்கிறத நம்ம வெளிக்கொண்டு வர முயற்சியில் நம்ம இறங்கியிருக்கோம். கல்வி ஒன்றே அவர்களது வாழ்வை மாற்றியமைக்கும் என்ற நிலையில் மாற்றுத்திறனாளிகள் கல்வி பெறுவதையும் சிறப்பு பயிற்சிகள் பெறுவதையும் உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. பரிதாபத்துக்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகளுக்கான தற்போதைய தேவை கல்வியும் உரிய வழிகாட்டுதல்களுமே என்கின்றனர் ஆசிரியர்கள். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என தன்னம்பிக்கையை வைத்து மட்டுமே போராடி வரும் இவர்களுக்கு முறையான முயற்சியும் உரிய பயிற்சியும் அளிக்கப்படும் பட்சத்தில் இவர்கள் தொட நினைக்கும் சிகரமும் அருகில்தான் உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கவியரசன்.